டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஆஃபீஸ் சஜஷன் அண்ட் மசால்ச்சி நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறாங்க பார்த்தீங்களா. அப்படி போகிறதுக்கான கால் லெட்டர், அதாவது கால் லெட்டர் சொல்லலாம், இல்லாட்டி ஹால் டிக்கெட் சொல்லலாம், அதை டவுன்லோட் பண்ண முடியல. எப்போல இருந்துன்னா நேற்று ஏர்லி மார்னிங் இந்த இதை பார்த்தவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க. பட் நேற்று மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியலை. ரொம்ப சிரமப்பட்டாங்க, டவுன்லோட் பண்ண முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இந்த பேராகிராஃபை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுது. அந்த பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிசபிள் பர்சன்னா ஒரு டவுட் வருது, ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நல்லா பாருங்க, 6வது பாயிண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அந்த புக்கு தான். ஓகேங்களா. அந்த புக்கு ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் வந்து நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து 8வது பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உடல் ஊனமுற்றோராக இருந்தால் அரசு மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் சொல்லியிருக்காங்களே. இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற அந்த ஒரிஜினல் புக்கு ஃபார்மேட்டில் உள்ளது போக இந்த ஒரு சர்டிஃபிகேட்டு கொண்டு போகணும். எப்படின்னா, இந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்து உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா. அந்த சர்டிஃபிகேட் பார்க்க எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா சைன் போட்டு க்ரீன் இங்கில் சைன் போட்டு சீல் வச்சுருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து 40% இந்த மாதிரி வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அது கொண்டு போகணும். மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க இந்த 2 விதமான விஷயங்களை மட்டும் கொண்டு போனால் போதும். இதை தவிர்த்து என்ன கேட்குறீங்கன்னா, நான் ஊனமுற்று இருக்கேன், பட் ஊனமுற்று இருந்தாலும் என்னால் வேலை செய்ய முடியும், அப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் எதுவும் சைன் வாங்கணுமா அப்படின்னு புதுசாக கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணலை. அந்த ஃபார்மேட்டு கொண்டு போக தேவையில்லை. இதை நம்ம எம்கசி கால் பண்ணியே கேட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா. அவங்க இந்த 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கோம்ல இன்ஸ்ட்ரக்ஷனில், இதை மட்டும் கொண்டு வந்தால் போதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் ஊனமுற்றோர் இருந்தாலும் என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு படிவத்தில் ஒரு நியூ ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை நான் சைனை வாங்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி 2021 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ சொல்லியிருக்காங்க. அதுபடி செயல்படணுமா அப்படின்னு சொல்லி ஏதோ பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் அப்போ அந்த காலம் 2021. இப்போ இது 2025. இப்போ என்ன சொல்லியிருக்காங்களோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த 2 விஷயங்கள், உடல் ஊனமுற்றோர் வந்து இந்த விஷயங்களை மட்டும் பண்ணால் போதும். இந்த 2 விஷயங்களை மட்டும் பண்ணால் போதும். நன்றி.